எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே ஒன்று தான், கருப்பு நெருப்பு மாதிரி இருக்குது. ரோஹிணி ஸ்க்ரீனை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது எரிஞ்சிருக்கா என்னன்னு பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு திருவிழா மாதிரி இருக்குது. தென் சூர்யா சாரோட ஆக்டிங் பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது, யாருக்குமே தகுதி கிடையாது. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மனுஷன் வேற, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இவங்களோட ஆக்டிங்கை குறை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல பாலிடிக்ஸும் கிடச்சிருக்கு. நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல முதல்வர் கிடச்சிருக்காரு. அவர் போட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து சினிமாக்கோசரம் இது மட்டும்தான். சூர்யா சாரோட 9 மணி ஷோ, ஸ்பெஷல் ஷோ நான் தரேன் அப்படின்னு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை. அது சில பல காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கோசரம் ஆர்ஜே பாலாஜி அண்ணா அழுது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அழுவ தான் வந்தது. நிறைய எமோஷனல் பேக்கேஜ் வச்சிருக்காரு. அந்த மனுஷன் இப்படி ஒரு ஆக்டிங், இப்படி ஒரு டைரக்ஷனு ஆக்டிங் எல்லாமே பண்ணுவாரானா நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதுதான் சொல்கிறேனே, சூர்யா சாரை பற்றி பேசுறதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் நடிக்கவும் தெரியாது. இது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷனை டிஃப்ரெண்ட் அவதாரில் காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்ட் 2க்கு லீடும் கொடுத்துருக்காங்க. லியோ வேறு வராரு, லியோ தாஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் தளபதிக்கும் போட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க, தனுஷ் சாருக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியுள்ள இவ்வளோ ஒத்துமை இருக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு பெருமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த மனுஷனுக்கு பிரச்சனையா நான் குரல் கொடுக்குறேன், நீ இந்த மனுஷனுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறானோ சரௌண்டிங்கில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூர்யா அண்ணாவோட இந்த பீக் எலிவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராத்து ராசைவன் காடு மோடுலாம் வந்து தேட்டரில் அலருது, ஏந்து நின்று கத்துறாங்க. சூர்யா சாரோட கரியர் எவனாலையுமே முடிக்க முடியாது. அந்த மனுஷன் வந்து அதுதான் தலை ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, அந்த வெட்ட வளர்ந்துட்டு தான் இருப்பார். அது இப்போ சூர்யா சாரோட போட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். சினிமாவை பாருங்கள் தயவு செஞ்சு. சினிமாவில் அரசியலையும் இப்போது ஹாலிவுட் படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இப்போ கிறிஸ்டியானிட்டி அந்த இதுவெல்லாம் காட்டுவாங்க. மற்றபடி அவங்க சினிமாவை பார்க்குறாங்க. நம்ம மட்டும் ஏன் இப்போது நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது எக்ஸ் தலை பக்கம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காங்க, ஒரு கேஸ்ட் வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஏன் உங்களுக்கு இந்த வன்மம்? ஏன் எவன் வச்சானோ அவனுக்கு கேட்கணும், டேரக்டர் வச்சாங்கன்னா நீங்கள் அவங்க கேட்கணும். நீங்கள் சூர்யா சாரை வந்து நீ நடிச்சு தானே கொடுத்த, நீ ஏன் இப்படி பண்ணுற, ஏன் கேட்குறீங்க? ஏன் அந்த மனுஷன் மேலே உங்களுக்கு என்ன காண்டு? அந்த மனுஷன் வந்து நல்லது பண்ணுறது உங்களுக்கு கடுப்புனா தயவுசெய்து சார் நீங்கள் நல்லது பண்ணுறது எனக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் நீங்கள் நல்லது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஆனால் அந்த மனுஷன் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். நீ ஊந்து கந்தா கூட எழுந்து எழுப்பி விட்டு தான் போவார் அந்த மனுஷன். அந்த மனுஷனை எப்படி ஏட் பண்ணுறதுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. எல்லா படத்தையும் படமாக பாருங்கள், தயவு செஞ்சு பர்சனலாக எடுத்துக்காதீங்க. கருப்பனோட வேட்டையை வந்து இங்கே வந்து பாருங்கள், ரோகிணியில் பார்க்குறீங்க, எந்த தேட்டரில் வேணால் பாருங்கள், கருப்பன் நெருப்பு மாதிரி இருக்கும். ஃபேமிலி குட்டீஸ்லாம் வந்து ஏன் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் தேட்டரில் வந்து பார்ப்போம் படம். ஸோ படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே, எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணுன்னு இல்லை, ஃபேமிலியாக வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். சூர்யா வந்து செமையாக பண்ணியிருக்காரு, அதில் டவுட்டே இல்லை. த்ரிஷாவுக்கும் நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மலையாள ஆக்டர்ஸ் அவங்க 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரு மெசேஜ் இருக்கும். அது வந்து இப்போ டாக்டர் மட்டும் நம்ம கடவுள் நம்பி போகிறோம், ஸோ டாக்டர் தான் காப்பாற்றுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் அதை நம்பி தான் வருவாங்க. ஸோ அப்போ கோர்ட்டில் உள்ள லாயர்ஸும் அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். வந்து இங்கே புதுசாக நமக்கு சில சீன்ஸில் வந்து அவர் பிஜிஎம் போட்டிருக்காருல, அது கேட்க நமக்கு பழகிரும். ஸோ அது மட்டும் தான் ஒரு லேக்கிங்கே தவிர மற்றபடி எதுலேயுமே லேக்கிங் இல்லை. சூர்யாவோட லுக்கும் சரி, அவங்க வந்து போட்ட விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து அனிமேஷன்லாம் மாசாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மற்ற படத்தில் சொல்கிற மாதிரி குறை சொல்ல முடியாது. தேங்க்யூ ப்ரோ. சார் எனக்கு வந்து பக்கா சூர்யா ஃபேன் பை ட்ரீட்டாக இருந்துச்சு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி வந்து டைரக்ஷன் செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. வில்லனா நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. சூர்யா சீன் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகலாம். பட் வந்து அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் த்ரிஷா கேரக்டரும் கரெக்டாக இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோல் கரெக்டாக இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் நிறைய உள்ளே இருக்குது, ரிவீல் பண்ண விரும்பல, எல்லோரும் வந்து பார்க்கலாம். இன்டர்வல் சீன் வந்து ஃபைட் சீன் செம்மையாக இருந்துச்சு. அவர் சேஞ்ச் ஆவார் அந்த டைமில், கொஞ்சம் வேறு ஒரு ரூபமாக மாறுவார், செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து 2 ஃபைட் சீன் மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த கேரக்டர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தேட்டரில் செம்மையாக இருக்கும் ப்ரோ. நெகட்டிவ்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் சொன்ன மாதிரி தான், சாயபிங்கர் வந்து கொஞ்சம் டேஸ் போக தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ மற்றபடி லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஃபுல்லாக கம்ப்ளீட்டு ஃபெஸ்டிவல். அவர் சொன்ன மாதிரி ஃபீஸ் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக படையல் வச்சுட்டாரு. தரமா ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிறேன், நம்ம சிஎம் கடைசிக்கு முந்தின படம், அந்த படத்தோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, ஃபைட் சீன் இருக்குது. அதே மாதிரி தனுஷுக்கு
சின்சியர் தேங்க்ஸ் டு தனுஷ்னு வரும். அது எதுக்குன்னு உள்ளதான் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த நம்ம வந்து பழைய சாங்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு நியூஸ் ஒன்று வரும் டெய்லி, இவர் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு. அவங்களையும் லைட்டாக கொட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு 10 ரூபா வாங்குவார்ல, அதையும் கொட்டியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவர் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்குன்னு தலைவர் அவரை வாயிலே சொல்ல வச்சுட்டாங்க. அவரை கமெண்ட்ரியில் அடித்ததும் நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு ரொம்ப ரெஃபரன்ஸும் இல்லாமல் கம்மியான ரெஃபரன்ஸில் அவரோட மேசிவ் ஹிட் அரியில் ஹிட்டான ஒரு படம், அந்த ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வருஷத்தில் கம்பேக் கொடுத்துருக்காருங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் சாய் அவரோட மியூசிக்லேயும் ஸோ த்ரிஷா மேம் நடிப்புலையும் படம் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. பிளாக் பஸ்டருங்க. தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். மெசேஜ் வந்து என்னென்னா நீதிக்கும் அநீதிக்கும் தாங்க கதை. நம்ம வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஆடக்கூடாது, ஒழுக்கமற்ற செயலை செய்யக்கூடாது, ரொம்பவும் பண்ணுற கடவுளுக்கு பயப்படணும். கடவுளை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காரு. கருப்பு சாமியை வந்து ஞாபகப்படுத்துக்க அந்த கருப்புன்னு அந்த டைட்டில் யூஸ் பண்ணி அவர் அந்த கேரக்டரை வந்து கருப்பாக வந்து கடவுளாக வந்து உலா வராரு. படம் ஃபுல்லாக மனுஷனுக்கும் கடவுள்கிட்ட போய் மோத முடியுமா? இதான் கதை. காமெடி பண்ணுறாரு ஆர்ஜே பாலாஜி. மோதி நான் ஜெயிச்சிருவேன்றாரு, தலையை துண்டாகிறாரு. இதுதான் கதை. கிளைமேக்ஸில் முடியுது. நீதி தான் வெல்லும், நீதி தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். இதுதான் கதை. கேமராவில் வந்து சிங்கம் அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வராங்க செகண்ட் ஹாஃபில். ஸோ அப்போ வந்து சிங்கம் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்க செய்யும்போது கெட்டது இருக்கும்போது நல்லதுக்கும் ஒரு நல்லது தாங்க ஜெயிக்கும். ஆனால் கெட்டது ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் தோற்றுரும். நல்லது தான் ஜெயிக்கும், தர்மம் தான் ஜெயிக்கும். ஆமாங்க ஆமாம், அது அந்த சீன் ஞாபகப்படுத்தினாங்க. இது நம்ம லியோ ஒரு சீனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தளபதியே வருவாரான்னு ஒரு சீன் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பேக் ஷாட்டில் அப்படியே இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ எல்லாரோட மிக்சிங்கும் வந்திருக்குங்க. தேங்க்ஸுங்க. எல்லாமே அது ஒரு கொலாபரேஷனாக பயங்கரமாக வந்திருக்கு. நெகட்டிவ் எல்லா படத்தும் ரிவ்யூஸ் வந்தாதாங்க அது படமே. ஸோ ரிவ்யூ இல்லாமல் வராமல் படமே கிடையாது. எல்லாமே கரெக்டாகவும் கொடுத்துட முடியாதுல்ல. அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் பேசுறது நாங்கள் இருக்கிறோம். நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது, நெகட்டிவ் வந்து அங்கங்கே லேக் இருக்கும். ஸோ அது தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அழுவ வச்சிட்டாரு. ஸோ ஒரு கதை மெசேஜ் சொல்லும் போது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து மியூசிக்கில் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகும்போது படம் அப்படியே ட்ராவல் ஆகி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சு. அதான் இது வரைக்கும் நம்ம பார்க்காத சூர்யானாவை இந்த மூவியில் பார்க்கலாம். கருப்பன் கேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அவருக்கு இது சூட் ஆகுமா நிறைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பட் அது சூப்பராக அவர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்தது. இல்லை சாமி படம் எல்லாம் மேபி வெளில தப்பான விமர்சனம்லாம் இருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங்கும் சொல்லியிருக்காங்க. அதோட கலந்து அது நார்மலாக கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக கூஸ்பம் மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு அது அதான் சொல்கிறேன், சூட் ஆகுமான்னு யோசிச்ச டைம்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. கரெக்டான இடத்த பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆக்சுவலாக ஃபோக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அவர் ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ட்ரெண்டியாக போகிறது. பட் ஃபோக் சூப்பராக கொடுத்துருக்காரு. இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா அவருடைய ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய ஹியூமர் சென்ஸ் எப்பவுமே வரும்ல, அந்த ஒரு இன்டியூமே இங்கே கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. செட் ஆகுது. சூப்பராக பண்ணி அதான் சொல்ல அதுலேயே கொஞ்சம் ஹியூமர் இருந்துச்சு. ஸோ அவருடைய ஃபேஸஸ் அது தெரியுது. செம்மையாக இருக்கு. நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. நீட்டாக. ஆமாம், அண்ணாவுடைய மூவி ரெஃபரன்ஸ்லாம் வருது. கண்டிப்பாக பார்த்தீங்களா? அது லியோ படம் வருது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது எதிர்பார்க்காம இடத்துல வருது. செம்மையாக இருந்துச்சு. கனெக்ட்லாம் பண்ணல. ஒரு ரெஃபரன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய மூவியை ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. சூர்யானா மூவியை 2-3 ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நேரில் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்குது. கடைசி அவர் ஒரு டான்ஸ் ஆடுவார் கிளைமேக்ஸில். அதெல்லாம் வந்து பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வல் கிளைமேக்ஸ் ஒன்று சலிச்சதே கிடையாது. சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, சின்ன பசங்களுக்கு தான் இந்த படமே. அவங்களுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி சூர்யா ஃபேன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய செலிப்ரேஷன். என்ன ப்ரோ எல்லாரும் த்ரிஷான்னு கேட்குறீங்க. அவங்க இதில் வந்து ஹீரோயினும் கிடையாது, ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ரோல். இதை பற்றி சரி நான் இன்னும் சிம்பிளாக சொல்லவா, மூக்குத்தி அம்மனில் எப்படி ஆர்ஜே பாலாஜியோ இங்கே த்ரிஷா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ரோலு. அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நான் ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி இடம். அதனால நான் சொல்ல ப்ரோ, இங்கே நெகட்டிவ் ரோலுன்றதை தாண்டி இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அதை ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு. பட் இதை விட சூப்பராக பண்ணலாமா, வில்லனிசம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் ஒரு டெபியூவாக வராரு, வில்லனா பண்ணுறாரு, அவர் படத்துக்கே அவர் பண்ணுறாரு அப்படின்றது எப்படி இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தா ஒரு 4 வில்லன் தான். அந்த 4 வில்லனே மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே தான். நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்லணும்னா ஓகே. இப்போ சூர்யா ஃபேன்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறித்தனமாக இருக்கும். ஒரு மாஸ் பீக் சம்பவம் லோடிங்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ராமா. இங்கே மக்களுக்கு நிறைய அநீதி நடக்குது.
இந்த சிஸ்டத்தில் கடவுளே இறங்கி வந்தாலும் இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஜெயிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்படின்னும் போது ஒரு கடவுளே கருப்பு சாமியாக இறங்கி ஒரு ஃபிக்ஷனாக வராரு, வந்து நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. ஆல்ரெடி பார்த்த கதை தான், பட் நிறைய படங்கள் பார்த்த மாதிரி இருந்ததாலும் ஒரு டீசெண்டாக தட்டி தூக்கிட்டாங்க. ஏகே சார் ரெஃபரன்ஸ் இருக்குது, விஜய் சார் ரெஃபரன்ஸ் இருக்குது, லியோ படத்தில் வர மாதிரி ஒரு சீன் வரும், அதெல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு படத்தை தட்டி தூக்கிட்டாங்க. சூர்யாவுக்கு கம்பேக்னா எனக்கு தெரியல. லாஸ்ட் 2 படமும் நல்லா தான் இருந்தது. எனக்கு கங்குவா பிடிச்சிருந்தது, ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படமும் நல்லா தான் இருக்குது. கம்பேக் அந்த மனுஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் கம்பேக் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்ல படம் தான் கொடுக்குறாரு. அதில் இந்த படமும் நல்லா தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் கம்பேக்னு கேட்டிங்கன்னா மொரட்டு கம்பேக் இந்த கருப்பு, கண்டிப்பாக மொரட்டு கம்பேக் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதாவது ஜட்ஜி, அட்வொகேட்டு, கோர்ட்டில் எப்படி இருக்குன்னு ஒரு எடுத்து சொல்லியிருக்காரு. அதான் லஞ்சம் வாங்காமல் பண்ணால் நல்லாயிருக்கும், பொதுமக்களுக்கு நீதி நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியில் சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு மூவி. ஆனால் பட் அது ஒன் டைம் வாட்சபிள். ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் இன்னும் எதிர்பார்த்துருக்கலாம். வேறு அது நல்லா இருக்குது. சூர்யா ஆக்டிங் சொல்ல வேண்டாம், நல்லாவே இருக்குது. ஆக்ஷன் சீன் தான் சூப்பராக இருக்குது. சிங்கம் கெட்டப்லாம் வராரு. அது இல்லாமல் லியோட ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்குது மூவியில். ஆமாம் ப்ரோ, லேக்கிங் இருக்குது. அதாவது ஸ்டோரி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதேமாரி ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த வில்லன் ரோலு சூட் ஆகலை. ரோலுக்கு மூவி பார்க்கலாம். இல்லை, யாரும் கிடையாது. கேமியோ ரோல் யாரும் கிடையாது. சாக்லேட் காஃபி லியோ மூவியில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் விஜய் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும்.